ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ஸ்மிருதி இரானி பதவி விலக கோரி டெல்லியில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவன் ரோஹித் வெமுலாவின் தற்கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கோரி தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் ஒரு பகுதியாக உள்ள மாணவர் அமைப்பினர் தற்பொழுது டெல்லியில் உள்ள ரைசியானா ரோடு என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதுவும் அங்கு உள்ள தடுப்புகளை மீறி அவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயற்சித்து வருகின்றார்கள். அதன் காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மீது தற்பொழுது காவல்துறையினர் தடியடித்து நடத்தி வருகின்றார்கள். அதுவும் இல்லாமல் அவர்களை உடனடியாக இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து மாணவர்கள் கடுமையான முறையில் போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக தற்பொழுது காவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு போராட்டமான நிலையானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் மாணவர்களின் மீது தடியடியை நடத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கும் இயந்திரமும் தற்பொழுது பயன்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட தொடர்ந்து மாணவர்கள் கடுமையான முறையில் போராடி வருகின்றார்கள். இதனால் இந்த இடமே தற்பொழுது போர்க்களமாக மாறியிருக்கின்றது. புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.